உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய ஆசியோடும் பிரணவதேகி மகான் தத்துவராயர் அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி, என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். போன இதில் போன வீடியோவில் இப்போ 2 பகுதி போட்டிருக்கிறேன். இப்போ இது 3வது பகுதி. இதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், ஏன் இவங்க அப்போது இந்த மாதிரி அடைய முடியல, அதாவது செய்கிற பாடத்தில் நல்ல ஒரு இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு போயிருக்காங்களா, அவங்களாலேயே அதை முழுமையடைய முடியலையே. எல்லாமே ஏகப்பட்ட ஆளுங்க அந்த சித்தர்களுமே சிலிப்பாகி இருக்கிறாங்களே. அப்போ ஏதோ ஒரு காரணங்கள் வீக்காகி இருக்கிறாங்களே. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நம்ம ஆராயும் போது தான் இந்த மாதிரி நமக்கு இந்த தகவலெல்லாம் வருது. எது நீங்கள் செய்கிறதெல்லாம் அவஸ்தைகள் இது வேறு. அந்த மார்க் அவங்க அந்த தத்துவத்தில் இது ஒரு ஒரு எப்படின்னா சமயம் உள்ளே பூந்துக்குது. சமயம் மதம் இதெல்லாம் பூந்துக்குது இந்த சித்தர்களில். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு சமயத்தை பின்பற்றி இருக்கிறாங்க. சைவ சமயத்தை பின்பற்றி இருக்கிறாங்க, வைணவத்தை பின்பற்றி இருக்கிறாங்க, சமணத்தை பின்பற்றி இருக்கிறாங்க, புத்தத்தை இப்போ இவங்க எல்லாமே சமய மார்க்கத்தையும் மத மார்க்கத்திலையும் போனதுனால தான் அதில் என்ன அதில் ஒரு நல்ல இதில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்களோ அதில் பயணம் பண்ணி அதில் எழுதி வச்சு போட்டு போனதுனால தான் இவங்க சிலிப்பானதுக்கு காரணம். ஆனால் இறைவன் ஒருத்தன் சுத்த தேகி, அதாவது சுத்த தனி தலைமை பெரும்பதி, தனித்தலைமை பெரும்பதி ஆண்டவன் இருக்கிறார். அவரு தான் எல்லாத்துக்கும் ஹெட்டு. ஒளி தேகமாக ஒளி வடிவமாக இறைவன் இருக்கிறார். அப்போது அவர்கிட்ட போய் இந்த ஒளி தேகமாக நம்ம ஆகணும்னா அப்போ தான் நமக்கு முக்தி மோட்சமெல்லாம். அப்போ அந்த முக்தி மோட்சம் நமக்கு வரணும்னா இந்த 19 நிலையை நம்ம அடையணும். இந்த 19 அவஸ்தைகளை நம்ம தாண்டணும். அப்போத்தான் உங்களுக்கு அந்த முக்தி மோட்சம். அப்போ அந்த 19 நிலையை அடைஞ்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பெருமானார் அருள் பிரகாச வள்ளலார். இந்த உண்மை இப்போ வரைக்கும் மறைச்சிருக்கிறாங்க. அவர் தான் ஒளி தேகியாகி ஞான தேகம் எடுத்து இன்னைக்கு நல்ல நிலையில் அந்த தனித்தலைமை பெரும்பதியாக இருக்கிற ஒரே கடவுள் யாருன்னு சொன்னால் அந்த நான் சொல்கிறேன் இந்த 19 தத்துவங்களையும் இந்த அவஸ்தைகளையும் 19 தத்துவத்தில் 19 அவஸ்தைகளையும் முழுசாக முடித்து இறையாக இருக்கிறவர், இறைவனாக இருக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். நான் சொல்கிறேன் இந்த தத்துவராயிரமே 13 அவஸ்தைகளை தாண்டனவர் தானே தவிர இவரும் முழுமை அடையலை. அப்போ இவர் தான் அவருக்கு காட்சி கொடுத்து, யாருக்கு நம்ம வள்ளல் பெருமானாருக்கு காட்சி கொடுத்து அவர் ஒரு சில பிரச்சனைகளெல்லாம் சந்திச்சுட்டு வர்றாரு. அதை பின்னாடி நம்ம பார்ப்போம். ஏன்னா அது சம்மந்தமாக இனிமேல் நம்ம அவர் எப்படி இவர் சந்தித்தார், இவர் எப்படி அவருக்கு காட்சி கொடுத்தாருங்கிறத பற்றியெல்லாம் இனிமேல் இது ஒரு மேலோட்டமான. ஏன்னா திடீர்னு மகான் தத்துவராயர்னு ஒருத்தரை எடுத்துக்கிட்டு இவர் பேசுகிறாரு. இவர் இன்னொரு பக்கம் போய் பாடம் வாங்கினார், ஆசிரமம் வச்சார். அப்புறம் இன்னொரு பக்கம் போய் உடம்பு கட்டு இந்த பாடம் செஞ்சு இந்த பாடத்தில் அனுபவம் இவருக்கு எதாவது 2-3 அனுபவங்களாக வேறு சொன்னார். அப்புறம் அதையும் வச்சுக்கிட்டு கடைசியில் பார்த்தா இப்போ இவர் இன்னொன்று என்னமோ புதுசாக வேறு எடுத்துக்கிட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம் வரும். ஏன்னா அப்போ எனக்கு இந்த உடம்பு தகராலையும் இந்த பாடத்தில் எனக்கு வரக்கூடிய அந்த மாற்றங்களையும் ஆராயும் போது தான் அப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு அமையுது. இறைவனாக அமைச்சு கொடுக்குறான்.
அப்போ எனக்குள்ள ஒரு அனுபவம் வருது. அந்த அனுபவத்தை வச்சுட்டே இப்போ இதெல்லாம் தேட போகிறேன். நான் தேடி இருக்கிறேன், இப்போ தேடி வச்சிருக்கிறேன். அந்த அனுபவம் தான் என்னை வந்து இப்போ மாற்றி வச்சிருக்குது. அந்த அனுபவத்தினால தான் இவ்வளோ தூரம் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. நிறைய அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த அனுபவம் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் இந்த அனுபவம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொரு குருமார்கள்ட்டையும் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அவங்க வந்து மனமும் வந்து எனக்கு அருள் செஞ்சுருக்கிறாங்கிறது தான் உண்மை. நான் சும்மா ஒரு கருவி தான். ஆனால் என்னுடைய தேடலுக்கு வந்து அவங்க மரியாதை கொடுத்து, என் தேடலுக்கு அவங்க வந்து மனமும் வந்து மரியாதைன்னு சொல்லவே கூடாது. அது மரியாதை கிடையாது. அது மனுஷன் பேசுகிற வார்த்தை தப்பாக பேசிக்கிட்டேன். மரியாதைன்னே பேசக்கூடாது. அவங்க என் மேலே இறக்கப்பட்டு இந்த குருமார்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வங்க குருமார்களுக்கு இறக்கப்பட்டு இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒரு லிங்க்கு. அந்த லிங்க்கில் தான் வந்து இப்போ எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த அனுபவம் வரும்போது அப்போ முன்னாடி செஞ்ச பாடங்கள் மற்ற எல்லாமே வந்து இப்போ எனக்கு இந்த உடம்பு அவஸ்தை வருது. இந்த உடம்பு அவஸ்தையில் அந்த பாடம் செய்யும்போது வருது. அதை வச்சு நம்ம இப்போ இதெல்லாம் பண்ணினாலும் இந்த அவஸ்தைகள்லாம் மற்றவங்களுக்கு நிறையா வந்திருக்குது. ஆனால் அந்த அவஸ்தைகளை ரெடி பண்ண முடியல, ரெடி ஆக மாட்டேங்குது. அப்போ அதுக்கு வேறு வழிமுறையை கையாள வேண்டியது இருக்குது. அப்போ இதை சரி பண்ணக்கூடிய இடத்துக்கு அதுக்கு தகுந்த குருவை நான் போய் சந்திக்கிறேன். அந்த குரு இப்போ எனக்கு வந்து நடைமுறையில் அவர் காட்டின வழியில் தான் இப்போ இதெல்லாம் போகுது. அப்போ இது வந்து ரொம்ப பயணம் வந்து நீண்ட பயணம்ப்பா. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் இதை முடிக்க முடியாது. அதனால வந்து எனக்கு வயசாகிடுச்சு. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற குருவுக்கு இப்போ 90 வயசு. எனக்கு இப்போ வழிகாட்டி எனக்கு இதாக இருக்கிறவர் 90 வயசில் இருக்கிறார் இப்போ அவர். அப்போ அவர் என்னென்னா அடுத்த இது எனக்கு ஷிஃப்ட் கிடச்சா அடுத்த இதில் வந்து உனக்கே நான் குருவாக வருவேன்னு சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அதனால அவர் சொன்ன இதில் தான் இப்போ இதெல்லாம் தேடல ஆரம்பித்து இன்னென்ன இடத்துக்கு போய் இன்னென்ன இடத்துக்கு வா, இன்னென்ன இடத்துல இன்னது இருக்குது, நீ போய் நீ கேளு உனக்கு நடக்கும்னாரு. எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம. புரியுதுங்களா சாமி? அதனால இவர் வந்து நமக்கு வந்து 19 அவஸ்தைகள் இருக்குது. சரிங்களா?